வணக்கம் அன்பு நண்பர்களே. அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகிறதுக்கு அவரோட மகனோட அட்ராசிட்டியில தொடங்கி உள்ளூர் அரசியல் பஞ்சாயத்துகள் வர ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் கூட இப்போ இன்னொரு வகையான ஒரு வினோதமான காரணத்தை சொல்றாங்க மனோ தங்கராஜ் ஆதரவாளர்கள். அது என்ன காரணம்? அதுக்கு ஒரு புத்தகம் தான் காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனோ தங்கராஜினுடைய ஒரு புத்தகம் அவரோட அமைச்சர் பதவியை பறிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன புத்தகம்? அந்த புத்தகத்தில் அப்படி என்ன வாசகங்கள் எழுதியிருந்தார் மனோ தங்கராஜ்? இந்த வீடியோவில் நம்ம விரிவாகவே பேசலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல தமிழகத்தில் திராவிட அரசியல் அப்படிங்கிற பேரில் திராவிட மாடல் அப்படிங்கக்கூடிய பேரில் திமுக ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு முற்றான எதிர் திசையில் வலதுசாரிகள் இருக்காங்க. ரொம்ப குறிப்பாக பிஜேபி கட்சி இருக்கு. ஸோ திமுக அதிமுக அப்படிங்கக்கூடிய யுத்தத்தையே திராவிட முன்னேற்ற கழகம் சாதுரியமாக எப்படி நகர்த்திட்டாங்கன்னா, மோடி எதிர்ப்பு, அதிமுக மோடியோட கூட்டணியில் இருந்தவர்கள், அதனால அவங்களுக்குள்ள ரகசிய தொடர்பு இருக்கு என்பதாக சொல்லிக்கொண்டே தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை எல்லாம் திமுக ஒரு பக்கம் அறுவடை செய்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் இந்நிலையில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பாஜகவினுடைய எதிர்ப்பில் மட்டும்தான் திமுக அரசியல் களமும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை மையமாக வச்சு தான் மனோ தங்கராஜும் அரசியல் களத்தை பண்ணார். உள்ளூரில் அவருக்கு ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள் இருந்தாலும், மகனோட அட்ராசிட்டி மாதிரியான சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும், இது எல்லாத்தையும் தாண்டி மனோ தங்கராஜ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒருவராக தன்னை தொடர்ந்து நிலைநிறுத்துறதுக்காக ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்தார். அதுதான் பாஜக எதிர்ப்பு. இயல்பாகவே அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும், இயல்பாகவே அவருக்குள்ள இருக்கக்கூடிய வலதுசாரி எதிர்ப்பு மனநிலையினாலும் அவர் பாஜகவுக்கு எதிராக ரொம்ப தீவிரமான களப்பணியாற்றினார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய சட்டமன்ற தொகுதி அந்த பத்மநாபபுரத்தில் இயல்பாகவே பிஜேபி எதிர் மனநிலை கொண்ட வாக்காளர்கள் தான் அவருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப துணிச்சலாகவும் ஓட்டு அரசியல் அது பிரதிபலிக்காது அப்படிங்கிறதுனாலும் அவர் பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்தார். இன்னொரு வகையில் அவர் ஒரு குடிமை சமூகத்தின் பிரதிநிதியாக நான் பாஜகவை எதிர்க்கிறதா என் கொள்கை அல்லது நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடி வந்தார். பாஜக எதிர்ப்பில் தான் திமுகவும் அரசியல் செய்து, குமரி மாவட்டத்திலையும் பாஜக எதிர்ப்புங்கிற பேரில் தான் மனோ தங்கராஜும் அரசியல் செய்கிறார். அதில் ஒரு அங்கமாக மனோ தங்கராஜ் எழுதின புத்தகம் தான் இது. மன் கி பாத், மனதின் குரலுக்கு ஒரு இந்திய குடிமகனின் 108 கேள்விகள். பார்க்கலாம் புத்தகத்தினுடைய ஆதரே மனோ தங்கராஜ். பின்னாடி பார்க்கலாம் மனோ தங்கராஜினுடைய ஆசிரியர் குறிப்போட இந்த புத்தகம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆகுது. மன் கி பாத், மனதின் குரலுக்கு ஒரு இந்திய குடிமகனின் 108 கேள்விகள்லாம் என்ன அர்த்தம்னா, பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 10 ஆண்டுகளில் ஊடகத்தை சந்தித்ததே இல்லை. அதே நேரத்தில் அவர் அகில இந்திய வானொலி வழியாக மன் கி பாத்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு, அதாவது மனதின் குரல். அதன் மூலமாக தான் அவர் பேசுகிறாரு. மற்றபடி மக்கள் அவர் சந்திக்கிறதில்ல, ஊடகங்களை சந்திக்கிறதில்ல. ஸோ அப்படி மன் கி பாத், மனதின் குரலுக்கு ஒரு இந்திய குடிமகனின் 108 கேள்விகள்னு மத்திய பாஜக அரசை 108 வகையான கேள்விகள் கேட்டு இந்த புத்தகத்தில் மனோ தங்கராஜ் எழுதியிருந்தார். இது ஒன்று. இன்னொன்று, திமுக தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு அரசியலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்மை காலமாக திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் நழுவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ரொம்ப முக்கியமாக அண்மையில் மறைந்த முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழா, அந்த 100ஆண்டு விழாவுக்கு ஒரு நாணயம் வெளியிடப்பட்டுச்சு. அந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைச்சிருந்தாங்க. அது என்னதான் தமிழக அரசினுடைய விழாவாக இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு கூட அழைப்பு கொடுக்கல, ராஜ்நாத் சிங்கை அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் 450 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்தவரை அமலாக்கத்துறை அவரை கைது செய்திருந்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக செந்தில் பாலாஜி மேலே புகார் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னும் சொல்லப்போனால் பல கூட்டங்களில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது செந்தில் பாலாஜி நிறைய தவறுகள் செய்திருக்காருன்னு தொடர்ந்து பொதுவெளியில் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவரும் ஸ்டாலின் தான். ஆனால் இன்றைக்கு அவரை ஒரு மிகப்பெரிய மனிதராக அவர் ஜாமீனில் தான் வந்திருக்காரு. வந்தவுடனே அவருக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் கொடுத்ததா இருக்கலாம். இதையெல்லாம் முற்று நோக்குகிற பொழுது வழக்கமாக கவர்னர் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பார். செந்தில் பாலாஜி ஜாமீனில் தான் வந்திருக்காரு, இவருக்கு அமைச்சர் கொடுக்கலாமான்னு எனக்கு சட்ட தெளிவு தேவை இருக்குது அப்படின்னு அதை நிறுத்தி வைக்கல. இன்னொரு பக்கத்தில் 3 விஷயங்களை கோடிட்டு காட்டுறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய உண்மையாலே அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க. அதில் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, பிடிஆர் ஒரு முறை நிர்மலா சீதாராமனோட சில கருத்து முரண்கள் வந்துச்சு. வந்தவுடனே தான் நிதித்துறையில் இருக்கக்கூடிய அவரை, நிதித்துறை அமைச்சர் என்கிற உயர்ந்த பதவியில் இருப்பவரை தூக்கி அப்படியே அலாக்கா இந்த துறைக்கு மாற்றினாங்க, ஐடி துறைக்கு மாற்றினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் இருந்தவர், ரொம்ப செல்வாக்கானவர். அவர் கூட பதவியை இழந்து மீண்டும் பெற்றவர். எம்எல்ஏ பதவியை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இழந்து மீண்டும் சட்ட ரீதியாக போராடி வெற்றி பெற்றவர். பொன்முடி நீண்ட பழுத்த அரசியல்வாதி. அவருடைய மாவட்டத்தில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பொன்முடியை உயர்கல்வித்துறையிலிருந்து நகட்டி வனத்துறைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதை விட அதிகாரம் குறைந்த துறைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏற்கனவே தமிழகத்தில் பல துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக இருக்குது, துணைவேந்தர்கள் நியமிக்கப்படலை. அதற்கு பின்னால் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. பொன்முடி ஆளுநரை பார்த்து
போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தில் போன காட்சிகள் வெளியே இருந்துச்சு. ஸோ அவர் பொன்முடியை நீக்கிறதன் மூலமாக ஆளுநர் தான் வைஸ் சான்சலர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய துணைவேந்தர்களுக்கு மேலே வேந்தர்னு ஒரு கிரேடு இருக்குது. அந்த கிரேடுக்கு வந்து ஆளுநர் தான் இருப்பார். ஸோ ஆளுநரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் இணைந்து பணி செய்ய வேண்டியவங்க. ஸோ ஆளுநரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பொன்முடியை ரிலாக்ஸ் பண்ணி வேறு துறைக்கு மாற்றிருக்காங்க. இதே மாதிரி பாஜகவை தொடர்ந்து கேள்விகள் எழுப்பக்கூடியவர் மனோ தங்கராஜ் அவர்கள். ஸோ அவர் புத்தகமே எழுதியிருக்காரு, நம்ம இப்போ பார்த்தோம். அந்த மாதிரி செயல்படக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய மனோ தங்கராஜை அதுக்காக தான் நீக்கியிருக்காங்க. இந்த 3 அமைச்சர்களுடைய இலாகா மாற்றங்கள் உட்பட இதையெல்லாம் சுட்டி காட்டி மனோ தங்கராஜருடைய ஆதரவாளர்கள் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த உள்ளூர் அட்ராசிட்டி, அப்புறம் சொந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பகைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நாசுக்கா அவங்களும் தவிர்த்துறாங்க. சரி, நீங்கள் என்ன இதுக்கு காரணமாக நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்துச்சா? அப்படி அழுத்தம் கொடுக்குறதுக்கு என்ன நிர்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை வழக்கமாக 10 நிமிடம் சந்திக்கக்கூடியவர் 45 நிமிடம் சந்திக்கிறாரு. அந்த உரையாடலுக்கு பின்பு தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்கிறாரு. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. ஸோ பாஜக சில அழுத்தங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜகவுக்கு இதில் என்ன லாபம்? துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரதுலையும் அப்படி பார்த்தா பாசிசத்தை எதிர்க்கிறாங்க அல்லது பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குரலுக்குள்ள மட்டுமே மனோ தங்கராஜ், பொன்முடி, பிடிஆர் போன்றவர்கள் பழிவாங்கப்பட்டிருந்தா சனாதானத்தை டெங்கு மாதிரி ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு மட்டும் வெஞ்சாமரம் வீசி பாஜக வரவேற்றுமா? அது சரியான புரிதல் தானா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் மத்திய பாஜக அரசு முன்னாடி மாதிரி பெரிய மெஜாரிட்டியான அரசு இல்லை. எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 234 எம்பிக்களை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவர்களும் ஒரு தனிப்பெரும்பான்மையோட பாஜகவும் இல்லை. அவர்களுடைய டபுள் இன்ஜின் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆட்சிக்கு 2 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒன்று சந்திரபாபு நாயுடு, இன்னொருவர் நிதிஷ்குமார். ஸோ இந்த 2 பேரில் யாராவது கலந்துட்டா ஸ்லீப்பர் செல்லு மாதிரி திமுக வெளியேருந்து திடீர்னு வந்து ஒரு ஆபத்தாந்தவனை காப்பாற்றுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அதனால தான் டிஎம்கே எங்களை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு ஆபத்து காலத்தில் நான் வந்து உதவுறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு டீல் போட்டுட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்படி எல்லாம் இருக்குமாங்க? உள்ளூரில் அமைச்சர்களுடைய செயல்பாடு பிடிக்காம தான் நீக்கிறாங்க. அப்படின்னா செஞ்சி மஸ்தானை ஏங்க நீக்கிறாங்க? அவரோட மகனோட தலையீடு, மச்சானோட தலையீடு. மஸ்தானா நீ தான் எனக்கு மச்சானான்னு ஒரு பாட்டு கேட்குற மாதிரி மஸ்தானுடைய மச்சான் ஏகப்பட்ட ஆட்டம் அங்கே ஆடிட்டாரு, திண்டிவனம் நகராட்சி உட்பட பல இடங்களில் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவும் திமுகவும் இப்போ ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் ஆயிடுச்சா? ஒருவேளை அப்படி பக்கங்கள் ஆனதுனால தான் இந்த பதவி நீக்கம் நடந்திருக்கா? இல்லைங்க, இதெல்லாம் எப்படிங்க காரணமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறவங்க, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வேறு வகையான காரணங்கள் இருக்கிறத பற்றி தனியாகவே பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அதுலேயும் நம்ம வந்து பல விஷயங்களை பேசியிருக்கோம். இப்போ உள்ள சூழலை பொறுத்தவரை பாஜகவும் திமுகவும் நெருங்க போகிறது. அப்படி நெருங்குவதனுடைய எதிரொலியாக தான் மனோ தங்கராஜ் தகுதி நீக்கம், பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு புரிதல் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு தரப்பினரால் அல்லது அமைச்சர் ஆதரவாளர்கள் மத்தியிலும் இப்படி ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.